வாங்க என்னோட ஸ்டைலில் கேரட் தோசையும் கருப்பெள்ளு சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 2 கேரட்டை தோல் சீவிட்டு சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தோசை பேட்டரில் சேர்த்து கலக்கிடுங்க. இப்போ தோசை பேட்டரில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தோசையை ரோஸ்ட்டாக ஊற்றுறதோட ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு கொடுக்குறதுனா சின்ன சின்ன ஊத்தப்பமாக ஊற்றுங்க நெய் போட்டு. 1 to 2 years பேபிக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல, அப்படியே சாப்பிட்ருவாங்க. நீங்கள் ஊத்தப்பம் மட்டும் ஊற்றி கொடுத்துருங்க. கூட கருப்பெள்ளு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 இன்ச்சு புளி, 4 வரமிளகா, 4 பூண்டு, 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் பொரிய விடுங்க. கூடவே 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. என்கிட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் துருவன தேங்காய் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் 5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் எள்ளோட சிறு கசப்பு தெரியாமல் டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சட்னிக்கு தொகையல்னால் தண்ணி சேர்க்காமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான எள்ளு சட்னி ரெடி. இந்த காம்பினேஷனை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லிவிங். இன்றைக்கி தான் நான் இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லிவிங். இப்போ தீபாவளி டைம்ன்றனால முறுக்கு செய்கிறதுக்கு இந்த எள்ளு வாங்கியிருப்போம். அப்படியே இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.